Good evening, children. Standard சயின்ஸ்ல நீங்க நம்ம பார்க்க போற லெசன் பயாலஜி பார்ட் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு 1 or 2 minutes டிஸ்கஸ் அபவுட் அவர் பேட்ரியாட்டிக் பர்சன். ஹூ இஸ் ஹி? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் இப்படின்னு நம்ம இவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம் இல்லையா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறவர் தான் இல்லைங்களா? இவரை பார்க்கும் பொழுதே, இவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுதே நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கும் இல்ல? சோ சுதந்திரம் அப்படின்னு சொன்னா என்னப்பா? சுதந்திரம்ங்கிறது என்னது? எழுத்துரிமை, பேச்சுரிமை, இது எல்லாமே நமக்கென்று நம்மால் நாமே உருவாக்க கூடிய ஒரு வாழ்க்கை, சட்டம், இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆங்கிலேயர்கிட்ட மீட்டு நம்ம இப்ப சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். மூச்சு காற்று கூட சுதந்திரமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனால ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்த பொழுது அவ்வளவு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் நவ்வாடேஸ் அந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே எல்லாருக்குமே என்ன அது குறைஞ்சிட்டே வருது. தேசப்பண்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம தமிழன், இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறத ப்ரௌடா சொல்லணும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். வார்த்தைகளாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்கள்ல நம்ம கண்டிப்பா காமிக்கணும். சரிங்களா? அதற்காக நம்ம எப்பயுமே போராடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஒற்றுமை, எளிமை, நேர்மை, உண்மை, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம எப்பயுமே எல்லா இடங்கள்லயும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுதான். சோ அதனால பாருங்களேன், பொதுவாவே சேவை மனப்பான்மையோட இருக்கவங்க எல்லாருமே பாருங்க ரொம்ப எளிமையாதான் இருப்பாங்க. எளிமை அப்படிங்கிறதே அந்த தோற்றத்திலையும் சரி, அவர்களுடைய வடிவம், பேச்சு எல்லாத்துலயும் பார்த்தா அந்த மாதிரியான ஒரு இதை நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். இப்பயுமே ரொம்ப சேவை மனப்பான்மையோட இருக்கவங்க எல்லாரும் பாருங்க, அவங்க ஸ்ட்ரக்சரா பார்க்கும் பொழுதே நம்மளால ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு வேர்ட்ஸ் கண்டிப்பா அவங்களை பார்க்கும் பொழுதே நம்மளால கையெடுத்து வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்ற மனப்பான்மையோட தான் இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம எப்பயுமே உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எளிமையா இருக்கணும். சுதந்திரம் அப்படிங்கறத ரொம்ப எளிதாக யாரும் நமக்கு வாங்கி கொடுத்துள்ள, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாங்கி கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையையே முழுவதுமாக தியாகம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை என்பது அது குறுகிய காலமோ நீண்ட காலமோ. பாரதியார் அப்படிங்கிறவரு ரொம்ப குறுகிய காலம் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னே சொல்லலாம். 1882 அவருடைய பிறப்பு, 1921 அவருடைய மறைவு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 தான், ரொம்ப சின்ன வயசு. ஆனா பாருங்க, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவரை யாராலும் மறக்க முடியாது. அவருடைய கவிதையாகட்டும், எழுத்துக்களாகட்டும், அந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த சுதந்திர உணர்வு அப்படிங்கிறது போன்ற எத்தனையோ பாடல்கள் சின்ன குழந்தைக்கு தகுந்த மாதிரி பாடியிருக்காங்க, மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி பாடியிருக்காங்க, இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி. அந்த எல்லாருமே அவரவர்களுடைய திறமையை வைத்து, எழுத்தால ஒருத்தர் சுதந்திரம், பேச்சால ஒருத்தர், கட்டுரையால ஒருத்தர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்காக பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நிச்சயமாக நாம் நல்ல விதமாக என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த எப்பயும் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வாங்கினாதான் அதனுடைய வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. சோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ப்ரீஷியஸா நம்ம பண்ணணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுதான் மேல வருவோம், வேலைக்கு வருவோம். நம்ம 5வது படிச்சோன்னே அந்த கம்பெனில வா, உனக்கு ₹1,00,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னா நோ வேல்யூ. இதுவே நான் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சு 10th 12th காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சு ஓவர் கிராஸ் பண்ணி, எத்தனை இன்டர்வியூ கிராஸ் பண்ணி, அதுல எல்லாத்துலயும் நம்ம அதான் சொல்லுவாங்கல்ல, சாதனை படிகளை தாண்டி, சோதனை படிகளை தாண்டி சாதனை நம்ம செய்யும் பொழுதுதான் நிச்சயமா அதனுடைய வேல்யூவும் தெரியும். அதை ரொம்ப ப்ரீஷியஸா பாதுகாப்போம். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த இடம் தெரியுமா? நான்லாம் இப்பயும் உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸோ சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள் அது நாம் மறக்கவே கூடாது. நமக்கு இன்னைக்கு எளிதாக கிடைக்கிறது எல்லாமே அந்த நாள்ல அரிதா கிடைச்சது. அதை நம்ம கண்டிப்பாக தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். இவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர்,
பேச்சாளர். இவருடைய இயற்பெயர்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிறதுதான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் பாடிய அந்த கவிதைகள் அதெல்லாம் வச்சுதான் இவருக்கு பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அத சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு சிறப்பு பெயர் அப்படிங்கிறது. சோ இவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே நிறைய பாடல், ஓடி விளையாடு பாப்பா, நல்லது ஒரு வீணை செய்தேன், இந்த மாதிரி பாடல்கள் எல்லாருமே நம்ம கேட்டிருக்கோம்ல. சோ பிலிமா வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருக்கோம். சோ மீடியாஸ் அப்போ நம்ம இதையெல்லாம் எதுக்காக நமக்கு காமிக்கிறாங்க சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளும் அந்த தேசப்பற்றோடு என்னைக்கும் இருக்கணும் இல்லையா. இப்பயுமே இந்த அச்சமில்லை சாங்க கேட்கும் பொழுது எல்லாரும் அந்த அதே ஒரு மாடுலேஷனோட நீங்க சொல்லி பாருங்க, நிச்சயமாக எப்படி நம்ம டெய்லிக்கும் வாய்ப்பாடெல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்க கேட்க இந்த தேசத்தின் மீது நமக்கு ஒரு பற்று அப்படிங்கிறது வரும். நாம் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அமைதியா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக பாதுகாக்கணும், தூய்மையா வச்சுக்கணும், அமைதியா இருக்கணும், சண்டை இல்லாம இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடுங்கி வீடுகின்ற போதிலும் உச்சமாக எண்ணி நம்மை கூறு செய்த போதிலும், யார் எப்படி சொன்னாலும் நமக்கு எதுக்குமே பயம் வரக்கூடாது. நமக்கு எங்க பயப்படணுமோ அங்க பயப்படணும். தப்பு செஞ்சா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், தவறு செய்யும் போது தவறுங்கிறதுக்கு பயப்படணும். சோ உண்மை நேர்மை எளிமை இருந்துட்டா பயம்ங்கிறதே நமக்கு என்னைக்கும் தேவையில்லை. எல்லா இடத்துலயும் உண்மையா நேர்மையா நம்ம இருந்துட்டா எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஆமா என்னால இதுதான் முடியும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லா இடத்துலயும் உண்மையாக நேர்மையாக எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எப்பயும் நமக்கு சக்சஸ் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகே, சோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன கான்செப்ட், பட் நிச்சயமாக நமக்குள்ளார ஒவ்வொருவருக்குள்ளாரும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு தேசப்பற்று அப்படிங்கிறது. சரிங்களா. So இன்னைக்கு பார்க்க போற லெசன் crop production. So before that we leave some small chapter in that அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம ஒரு சின்ன சின்ன பகுதிகளை மட்டும் விட்டுருக்கோம். சோ அதுல நமக்கு திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், எந்தெந்த பொருள்கள்ல எரிபொருள் கிடைக்கிறது அப்படிங்கறது மட்டும்தான் அந்த ஒரு 2-3 டாபிக். அதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த சாப்டருக்கு வந்துடலாம். சோ எரிபொருளினுடைய வகைகள் அப்படின்னு சொன்னா என்னென்ன நமக்கு வந்துட்டு மெத்தட்ல கிடைக்குது அப்படின்னு சொன்னா, சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ். சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ், இந்த 3 ஸ்டேஜ்லயுமே நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். திடப்பொருள்கள் திட வடிவத்துல கிடைக்கிறது நம்ம என்ன சொல்லலாம், உடன் மெட்டீரியல். அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும், கரி அப்படிங்கிறது, நிலக்கரி அப்படிங்கிறது எல்லாம் திடநிலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தே மனிதனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு எரிபொருள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச முதல் ஒரு மரம்ங்கிறத நம்ம என்ன பண்ணுவாங்க, அது எரிச்சா கண்டிப்பா அதுல இருந்து ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் கிடைக்கிறது அப்படிங்கறது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் திரவ எரிபொருள். மேக்சிமம் அடுத்தது எல்லாமே நமக்கு என்னது, லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது. சோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது, பெட்ரோலிய எண்ணெய், ஆல்கஹால், இது எல்லாமே என்ன நிலையில இருக்குன்னா திரவ நிலையில இருக்கக்கூடியது. வாயு எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலக்கரி அண்ட் தென் எண்ணெய் வாயு, உற்பத்தி வாயு, ஹைட்ரஜன் வாயு, இது எல்லாமே வாயு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ நமக்கு எரிபொருள்களினுடைய வகைகள் என்னென்ன நிலைகள்ல இருக்குன்னு கேட்டா இந்த 3 நிலைகள்லயும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், மேக்சிமம் கண்டிப்பா கிடைக்கணும். நான் எனக்கு வந்துட்டு இப்ப வேணும் அப்படின்னு சொன்னா நான் போய் காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல எல்லாம் அது பாசிபிலிட்டிஸா கிடையாது இல்லைங்களா. அதே போல டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸியா இருக்கணும், எளிதாக நம்மால் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுல இருக்கிறது அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி அடுத்தது என்னென்ன மாசம் மாசம் வாங்கணும், என்னுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு அளவுல இருக்கணும். ரொம்ப அதிகமான அமௌண்ட்ல இருந்தா என்னால அதையும் வாங்கவும் முடியாது. அதே போல அதை பயன்படுத்தினா எனக்கு வந்து அதுல இருந்து பயன் அப்படிங்கிறது, யூசேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கணும். நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 கிலோ விறகு வாங்கிட்டு வந்து எரிச்சாதான் என்னால 3 வேளை சமைக்க முடியும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெரி டஃப். சோ எல்லாத்துலயுமே நமக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா கேஷியஸ் ஸ்டேஜ்ல கிடைக்கக்கூடிய எல்பிஜி அப்படிங்கிற லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் எளிதாக எடுத்து செல்லக்கூடியது, மக்களால் நம்மளால எல்லா தட்டு மக்களாலும் எளிதாக வாங்கக்கூடிய ஒரு பொருளாக, எளிதுன்னு இல்ல பாசிபிள் அப்படின்னு கண்டிப்பாக வாங்கி நமக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே போல சப் ப்ராடக்ட்ஸ் எதுவும் வராம, போக, தூசி, சாம்பல்,
குப்பை எதுவுமே வராம தூசி எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எரிபொருளாக இருக்கக்கூடியதுதான் இந்த வாயு எரிபொருள் அப்படிங்கிறது. சோ இதனுடைய கெப்பாசிட்டி வேல்யூ கலோரிபிக் வேல்யூங்கிறது ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடன் மெட்டீரியலோ அல்லது கோலோ பெட்ரோலோ கெரோசினோ அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா ஆக்டேன் நம்பர் சீட்டேன் நம்பர். இந்த கேள்வி நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது சரிங்களா. சோ ஆக்டேன் எண் சீட்டேன் எண் அப்படிங்கிறது இரண்டு வகையான நமக்கு எண்கள். இந்த எரிபொருளை நாம் படிக்கக்கூடிய இந்த ஒரு இதுல நமக்கு அப்படின்னா என்ன அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன. ஆக்டேன் எண் அப்படிங்கிறது பெட்ரோலை மதிப்பிடக்கூடியது. சோ ஆக்டேன் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பர் ஆகப்பட்டது என்னன்னு கேட்டா ஆக்டேன் நம்பர் சீட்டேன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆக்டேன்ங்கிறது பெட்ரோலுக்காக சொல்லக்கூடியது. டீசலை மதிப்பிடக்கூடிய ஒரு எண் என்பது சீட்டேன் எண் சொல்லலாம். பெட்ரோல்ல இருக்கக்கூடிய ஆக்டேன் அளவு ஒவ்வொரு பெர்சன்டேஜா நமக்கு குறிப்பதற்காக ஆக்டேனை பயன்படுத்துறோம். சீட்டேன்ங்கிறது டீசல்ல அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம பயன்படுத்துறது. உயர்ந்த ஆக்டேன் எண்ணாக இருந்தால் நமக்கு ஆக்டேனுடைய வேல்யூ ஹையா இருந்தா சீட்டேனுடைய வேல்யூ குறைவாக இருக்கும். சீட்டேனுடைய வேல்யூ அதிகமாக இருந்தால் ஆக்டேனுடைய வேல்யூ குறைவாக இருக்கும். சோ இதுதான் மெயினான ஒரு நம்பர். சோ எதை வேல்யூ பண்றதுக்கு பெட்ரோலினுடைய ஆக்டேன் வேல்யூவை நம்ம வேல்யூ பண்ணக்கூடியதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆக்டேன் நம்பர். டீசல்ல இருக்கக்கூடிய சீட்டேனை வேல்யூ பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் சீட்டேன் நம்பர். ஓகே, சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் அதர் நமக்கு வாட் ஆர் த நம்ம என்ன வகையான ஒரு இது எரிபொருள்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது டீசல் அண்ட் தென் விண்ட் எனர்ஜி அண்ட் தென் சோலார் எனர்ஜி. சோ இது ரெண்டுமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது எங்க இருந்து வருது நமக்கு விண்ட் மில்லுல இருந்து வரக்கூடியது. சோ காற்றாலை மூலமாக காற்றாற்றல் இருந்து நமக்கு மின்சாரம் என்பது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் தயாரிச்சுட்டு இருக்கோம். சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ. சோ விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது அனதர் ஒன் ஆப்ஷன் ஆஃப் தட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு எரிபொருளாக இருக்கு. டீசல்ங்கிறது தாவர எண்ணெயான சோயாபீன் அண்ட் தென் சோளம் சூரியகாந்தி எண்ணெய் இதுல இருந்தும் என்ன பண்றாங்க நமக்கு ஆயில்ஸ் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுவும் நமக்கு ஒரு என்னவா இருக்கு எரிபொருளாக பயன்படுகிறது. காற்றாலை என்பது காற்றாலை எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு நமக்கு கயத்தாறு அப்படிங்கிறது அண்ட் தென் ஆரல் வாய்மொழி இங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கு. சோ அந்த ஒரு காற்றாலையாகப்பட்டது அந்த சுழலும் பொழுது அங்க மோட்டார் வச்சு செட் பண்ணி அந்த என்னது நேச்சர் நம்ம வேஸ்ட் பண்ணாம இயற்கை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறத எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் சொல்றோம் இந்த விண்மில் மூலமாக காற்றாலை மூலமாக காற்றாலை சுழல்வது மூலமாக அதுல இருந்து நமக்கு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அடுத்த ஒரு எனர்ஜின்னு கேட்டா சூரிய ஆற்றல் சோலார் பவர் பேனல். இது எல்லா இடத்துலயுமே நம்மளும் யூஸ்வலா பார்க்கலாம். சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றலை நம்ம என்ன பண்றோம் மின்னாற்றலாக மாற்றுகின்றோம். வெப்ப ஆற்றலை ஒரு ஆற்றல் என்பது மற்றொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. சோ இதுதான் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஆற்றல் மாற்றம் அப்படிங்கிறது ஆற்றல் மாற்றம் இந்த இடத்துல வெப்ப ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது மின் ஆற்றலாக நமக்கு மாற்றப்படுகிறது. சோ பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கு என்ன வேணும் எலக்ட்ரிசிட்டி. சோ இதுதான் மின்னாற்றல் என்பது நமக்கு முக்கியமாக அத்தியாவசியமான ஒரு தேவை அப்படிங்கலாம். அத நமக்கு மின்னாற்றல் எப்படியெல்லாம் நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் விண் எனர்ஜி மூலமாக இயற்கையில இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலியமாக சூரிய ஆற்றல் மூலியமாக சூரிய மின்தகடுகள் சோலார் பவர் பேனல் அப்படிங்கறத செட் பண்ணி அதுல வெப்ப ஆற்றல் மூலமாக என்ன பண்றோம் நம்ம மின்னாற்றலாக மாற்றுகின்றோம். இதற்காக கவர்மெண்டே எல்லாருமே நமக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்களே உங்களுக்காக இந்த வீட்டை நம்ம என்ன பண்றோம் இந்த தகடுகளை அமைச்சு மின்சாரம் உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதற்காக அவங்க நிறைய உதவிகள்லாம் செய்யறாங்க சரிங்களா. சோ இதுதான் இந்த கெமிஸ்ட்ரி லெசன்ல இருக்கக்கூடிய பார்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ இந்த நம்ம வந்துட்டு தேர்ட் டேர்ம்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய லெசன் பார்ட் மேக்னட்டிசம் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்ட்ல கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். சோ இந்த ஒரே ஒரு லெசன் தான் வேதியியல் பகுதியில நம்ம இதை முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம்.
ஏன்னா இதுல நம்ம முக்கியமான நிறைய தகவல்கள் நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்கள். அதை பத்தி தான் நம்ம படிச்சிருக்கோம். நாட் ஓன்லி த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நமக்காக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும். சரிங்களா? சோ ஜஸ்ட் யூ கோ த்ரூ தட் lesson part. Is there any doubt? We will discuss in next class. கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கோம், கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் நம்முடைய என்னது அறிவு என்பது கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். படிக்கிறியா, சொல்றியா, கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அடுத்த படி நான் மேல போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பேசணும். பேசி நம்ம கேள்வியை கேட்க கேட்க நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக முன்னேறும். சரிங்களா? சோ இந்த பாடம் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். கிராப்ஸ் அப்படிங்கிறது என்னது, முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு பொருள். ஃபுட், வாட்டர், ஏர், காற்று, தண்ணி, சாப்பாடு, அதுக்கப்புறம் வீடு. இது எல்லாமே இந்த பூமியில நம்ம இருக்கணும்னா நமக்கு முக்கியமா வேணும். சோ இது எல்லாம் யார் கொடுக்குறாங்க நமக்கு? உணவு, காற்று எல்லாமே நம்ம கொடுக்கறது பிளான்ஸ். சோ அனிமல்ஸும் சரி, ஹியூமன்ஸும் சரி, மனிதர்களாகப்பட்ட நாமும் சரி, விலங்குகளும் யாரை நம்பி இருக்கிறோம்? தாவரங்களை நம்பி இருக்கிறோம். அவங்கதான் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட். கண்டிப்பா நல்ல தூய காற்றை உருவாக்குவவர்களும் தாவரங்கள் தான். தாவரங்கள் சுவாசித்தல், போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதே போல எல்லா வகையான தாவரங்களுமே உணவு மட்டும் கிடையாது, மருத்துவத்துறையில, தொழிற்சாலையில, எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க பிளான்ஸ் மட்டும்தான். சோ நாம் உயிர் வாழ தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் கொடுக்கறது தாவரம். சோ வி டிபெண்டன்ட். நம்ம அவங்களதான் என்ன பண்ணிருக்கோம், எதிர்பார்த்திருக்கோம். சோ அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் தாவரங்கள் நம்ம நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிறது. மோரோவர் இப்ப இருக்கக்கூடிய பாப்புலேஷன், மக்கள் தொகை அதிகரிப்பு. பாரதியார் அந்த நாள்ல பாடினாரு, 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு சொல்லி பாடினாரு. இன்னைக்கு நம்ம 100 கோடியை தாண்டிட்டோம் இல்லைங்களா? நம்மளுடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகை என்பது அவர் பாடின காலத்துல 30 கோடியா இருந்தது, இன்னைக்கு 3 மடங்கு அதிகம் தாண்டி அதிகமாகி மக்கள் தொகை பெருக்கம் என்பது அதிகமாயிட்டே போகுது. சோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா? சோ உணவு என்பது இப்போ வீட்டுல நீங்களே ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா அப்பா மட்டும் ஏன் பண்ணா ஓகே. இதுவே 5-6 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா ஒருத்தருடைய ஏர்னிங்ஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். நம்முடைய இந்த நாள்ல எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங் விமனா இருக்கணும், எல்லாரும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல 10-12 பேர் ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னு சொன்னா அதுல ஒரு 4 பேராவது சம்பாதிச்சாதான் எல்லாரும் எல்லா வகையான அத்தியாவசிய தேவைகளையாவது நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். நம்ம வந்துட்டு லக்ஸரி லைஃப் இல்லைனாலும் அன்றாட வாழ்க்கை, நமக்கு சாப்பாடு வேணும், ட்ரெஸ் நல்லா போட்டுக்கணும், நல்லா படிக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் இல்லாம நம்ம மழை, காற்று, பனி, சீற்றம் இல்லாம நம்ம இருக்கணும்னா ஒரு சாதாரண ஒரு வீடாவது வேணும். இதுக்கு என்ன நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு தேவைகள் எல்லாம் முக்கியம். அப்ப உணவு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன ஆகும், அதிகமாகணும். அன்னைக்கு 30 கோடி இருந்தாங்கன்னு சொன்னா வருஷத்துல 1 போகம் 2 போகம் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விவசாயிகள் நம்ம வந்துட்டு பயிர்ல விளைவிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கு, நிறைய 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை விதவிதமான பயிர்கள், ஒரு பயிருக்கு நடுவுலயே இன்னொரு பயிர், அந்த மாதிரி நிறைய நம்மளால செஞ்சா மட்டும்தான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாட்டையும் நம்ம அண்டை நாட்டுல போய் நம்ம என்ன வாங்கக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நாடே என்னது, விவசாயத்தை நம்பி இருப்பதுதான் நம்முடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது. முதுகெலும்புன்னா மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் போன், அதுதான். அது இல்லாட்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது இல்ல. அது போல விவசாயம் என்பது இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பு. அப்ப நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது. நம்மளே நமக்கான உணவு என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் பல வகையான செயல்முறைகளை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம். சோ அது என்ன வகையான கிராப்ஸ், அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்ம என்ன, எந்த வகையான முறையில எல்லாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணினா நிறைய பயிர்களை நம்மால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுதான். சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வகையானது, சீசன் சொல்லும் பொழுது பல வகையான காலநிலை மாற்றம் இருக்கு இல்லையா? சோ நம்ம சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படின்னு வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வகையான
கிராப்ஸ நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உருவாக்கணும். சோ அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், கரீப், ரபி அண்ட் தென் சையத், சம்மர்ல, விண்டர்ல அண்ட் தென் ரெய்னி சீசன். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த கிராப்ஸ நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். the crops which are sown in rainy season, மழை நாள்கள்ல விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு பயிர்களை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காரி பயிர்கள், ரபி பயிர்கள், சயாடு பயிர்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம். சோ காரி அப்படின்றதுதான் இந்த பயிர்களினுடைய பெயர். காரி பயிர்கள்ங்கிறது எந்த காலநிலையில, மழை காலத்துல நமக்கு விளையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஜூன் டு செப்டம்பர் மந்த். அண்ட் எதெல்லாம் இதுல விளையலாம், பாடி, நெல் இல்லைங்களா, அண்ட் தென் மெய்ஸ், சோயா, இது எல்லாம் நம்மால் மழை காலத்தில் விளையக்கூடிய நல்ல வளரக்கூடிய ஒரு வகையான பயிர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்னது, கரீப் கிராப்ஸ் அப்படிங்கிறது ரெய்னி சீசன்ல நமக்கு விளையக்கூடியது. மந்த்ன்னு பார்த்தா ஜூன் டு செப்டம்பர்ல இருந்து வரக்கூடிய அந்த மாதங்கள். அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை காலம் அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அந்த மாதத்தில் நமக்கு நல்ல விளையக்கூடிய ஒரு பயிர்கள். அப்போ இதுதான் இந்த இதை கரீப். ரபி கிராப்ஸ் அப்படின்னு சொன்னா வின்டர் சீசன். வின்டர் சீசன்ல நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கிராப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது அக்டோபர் டு மார்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன மாதிரியான பயிர்கள்னா வீட், கிராம், பீ, மஸ்டர்ட், கோதுமை அண்ட் கிராம், பல வகையான சிறு தானியங்கள். அதெல்லாம் மஸ்டர்ட் அப்படின்னு சொன்னா கடுகு. நம்ம வெறும் கம்பு, கேழ்வரகு, நெல்லு, சோளம் அதெல்லாம் மட்டும் வச்சு சாப்பிட முடியாது இல்ல, இது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால பயிரிட முடியும். சையத் கிராப்ஸ், ரபி அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்கள் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது சயாடு பயிர்கள். சயாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கிராப்ஸ் which are grown in சம்மர் சீசன். சம்மர் சீசன்னா வெய்ய காலத்துல. சோ இந்த ஹாட் சீசன்ல நமக்கு என்ன தேவை, ஆக்சுவலா நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாருங்க அந்த செடிகள்லாம் கூட வளரும். நம்ம இங்க என்ன இருக்கும், நிறைய சாப்பிடுறத விட நிறைய ஜூஸா சாப்பிடணும், தண்ணியா குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிகாஸ் டெம்பரேச்சர் அதிகம். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஏப்ரல் மே சீசன் எல்லாருக்குமே அந்த ஹாலிடேஸ் அப்படிங்கிறதே எதனாலன்னு சொன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசன். அந்த சீசன்ல ஆஸ் அ சில்ட்ரனா நம்மளால என்ன பண்ண முடியாது, வெளியில இருக்கக்கூடிய வெப்பநிலையை தாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த லீவுன்னு விட்டுருக்காங்க. இதுவே பாருங்களேன், நார்த் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வேற நாள்ல நமக்கு வரும். அவங்களுடைய ரியோப்பனிங்ஸோ லீவ் எல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க வந்து குளிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும். அப்பெல்லாம் பனி விழும். அப்ப வீட்டை விட்டே வர முடியாது அவங்களாலாம். அதனால அந்த சீசன் அவங்களுக்கு லீவ் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பாடியும் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நமக்கு அந்த ஹாலிடேஸ் அப்படிங்கிறது நமக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த டைப்ல நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோம், வாட்டர் மெலன். சோ இதுல என்ன இருக்கு, வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். குக்கும்பர், நம்ம வெள்ளரிக்காய் அப்படிங்கறது அதிகமா நம்ம எடுத்துப்போம். மஸ்க் மெலன், சோ மஸ்க், இது எல்லாமே நமக்கு உடலினை குளிர்ச்சி படுத்துவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான ஒரு காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் நம்ம சயாட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அதர் கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னும் ஒரு சில பயிர்களை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்ப பார்த்த இந்த கிராப்ஸ்னுடைய சோ ரபி அண்ட் கரீப். ரபி அப்படிங்கிற கிராப்ஸ் என்னன்னா பாத்துக்கோ, வீட், பீஸ், கிராம் அண்ட் மஸ்டர்ட். இது எல்லாம் என்ன கிராப்ஸ் சொல்லியிருக்கோம், ரபி. ரபிங்கிறது எந்த நமக்கு சீசன்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம், வின்டர் சீசன்ல வரக்கூடிய ஒரு வகையான தானியங்கள். சோ வீட்ல நம்ம கோதுமை, பட்டாணி, கடுகு, கொண்டக்கடலை இந்த மாதிரியான தானியங்களை நம்ம வின்டர் சீசன்ல பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா விளையும். இப்போ நம்ம யார் இதெல்லாம் டிசைட் பண்ணி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்தந்த ஏரியாக்காக விவசாயத்துக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஆராய்ச்சி நிலையம்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம மண்ணை ஆராய்ஞ்சு இந்த தட்பவெப்ப நிலைக்கு இந்த ஊர்ல இங்க இருக்கக்கூடிய மண் வளம் எப்படி இருக்குன்னு பார்த்துதான். எனக்கு நெல்லு பயிரிடணும்னு ஆசைங்கிறதுனால அந்த இடத்துல நெல்லு விளைஞ்சிடாது. எனக்கு ஆப்பிளும் சாத்துக்குடியும் மாதுளம்பழமும் விளையும்னா விளையாது.
அந்த ஏரியாவுக்கு என்ன நம்மளால பயிரிட முடியுமோ அந்த மட்டும்தான் விஷயங்களா ஃபீல்டில் நம்மளால என்ன பண்ண முடியும், விவசாயம்ங்கிறது. சோ அதுக்காக நிறைய நமக்கு விவசாயத்துறையில் ஹெல்ப் பண்றாங்க. கரீஃப் அப்படிங்கிறது ரைஸ், கிரவுண்ட்நட், ராகி, சோயா பீன்ஸ் இந்த மாதிரியான தாவரங்கள்ங்கிறது கரீப் கிராப்ஸ், காரி பயிர்கள் சொல்லக்கூடிய மழை காலத்தில் நமக்கு விளையக்கூடிய ஒரு தாவரங்கள். இது எல்லாமே இந்த சீசன்ல நமக்கு அதிகமாக என்ன பண்ண முடியும், நமக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல ஈல்டு வரணும். இதெல்லாம் நான் செஞ்சேன் ஆனா ஒண்ணுமே வரலன்னு சொல்லக்கூடாது. நான் இந்த பயிர்களை விளைவிச்சேன், நல்ல லாபம் வந்தது. லாபம் வந்தா உனக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது இல்லைங்களா? மக்கள் தொகைக்கு ஈடுகட்டுவதற்காக தான் நம்ம விதவிதமான பயிர்களையே விளைவிக்கிறோம். அப்ப அது பொது சேவை அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய விளைவிச்சு இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? சோ இதுதான் சயத் கிராப்ஸ், வெள்ளரிக்காய். அண்ட் நம்ம தர்பூசணி பழம் சொல்லக்கூடியது, அண்ட் மஸ்க் மிலன் அப்படின்னு இந்த மாதிரியான தாவரங்கள் நம்ம என்ன பண்றோம், சயாத் பயிர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பயிர்களை நம்ம சொல்லலாம். சோ முலாம்பழம் ஜூஸ் அப்படிங்கிறது, வெள்ளரி பழம் ஜூஸ், தர்பூசணி பழம் ஜூஸ், இது எல்லாமே நம்ம இந்த டயத்துல, அதுவும் சீசன் ஸ்டார்டர் நவ், ஆரம்பிச்சாச்சு. இப்போ வெய்ய நாள் அப்படிங்கிறது இது எல்லா இடங்கள்லயும் வியாபாரம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். குளுமையான ஒரு பொருட்கள் அப்படிங்கிறது இந்த சீசன். இயற்கை என்பது என்னது, தானாக இது இப்ப விளையுது அப்படின்னு சொல்ல நீயோ நானோ டிசைட் பண்ணல, ஆல்ரெடி டிசைடட் இல்லைங்களா? இப்போ நம்ம உடலுக்கு தேவையானதை, இப்ப மாம்பழம் அந்த சீசன்ல நிறைய வருதுன்னா நிறைய சாப்பிடலாம். பாடி, ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன்ஸ் பாடி இஸ் அக்செப்டட் தட். அப்போ நம்ம இது மழை நாள்ல சாப்பிட்டோம்னா ஏத்துக்குமா? கண்டிப்பா கோல்டு வரும். இப்போ நம்மளுடைய பாடியினுடைய டெம்பரேச்சர் லெவல் அதிகமாக இருக்குங்கிறதுனால குளுமையான பொருள்களை எடுத்துட்டா ஒண்ணுமே பண்ணாது. அது மாதிரிதான் அந்தந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ எது நமக்கு கிடைக்குதோ அதை நிறைய நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது நம்ம பாடியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்தந்த கண்டிஷனுக்கு தகுந்த தேவையான வைட்டமின் சத்துக்கள் என்பதும் நம் உடலுக்கு சேரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு கான்செப்டுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு சிமுலேஷன் பாருங்க. என்னென்ன கிராப்ஸ் நம்ம பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ், சயத் அண்ட் தென் ரபி அண்ட் கரீப் கிராப்ஸ். கீழே பாருங்க என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கு. சுகர் கேன், காட்டன், ரப்பர், வாட்டர்மெலன், வீட், காஃபி, பீஸ், மஸ்க் மெலன், ஜோவர், barley, groundnut and cucumber. So different kinds of crops நம்ம இப்ப பார்த்த அந்த ஒவ்வொரு வகையான பயிர்களுக்கு உண்டான பிக்சர் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணணும் நம்ம, இப்போ இந்த ஒவ்வொரு பயிர்களையும் கரெக்டா, இப்போ நான் அதுக்காக தான் பிக்சர் ஷோ பண்ணினேன். எந்தெந்த காலங்களில் எந்த மாதிரியான பயிர்கள் நமக்கு விளைவிக்கிறது, அது என்ன பெயர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தியரட்டிக்கலா பார்த்தோம், பிக்சரா காமிச்சேன் அதுக்கு உண்டானது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்டிவிட்டியில அதை மேட்ச் பண்ண போறோம். சோ இப்படி நம்ம படிக்கிறச்சு விஷுவலா ஒரு விஷயத்தையும் கரெக்டா பாக்குறோம். இப்ப டிவியில பார்க்கக்கூடிய ஒரு சாங் ஆகட்டும் எல்லாம் அழகா ரெஜிஸ்டர் ஆகுது, பிகாஸ் நம்மால அதை கரெக்டா பார்க்க முடிஞ்சது, அத கேட்கவும் முடிஞ்சது. சோ அந்த ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்குது இல்லைங்களா? அது போல இப்ப இந்த கான்செப்ட சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டிய பண்ணும்போது we never forget this concept. எப்பயுமே இந்த நம்மளால இந்த கான்செப்ட மறக்க முடியாது. சோ கிராப்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்த்தது 3 வகையான பயிர்கள், அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சயத் கிராப்ஸ். சயத் கிராப்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம எந்த சீசன்ல இருக்கு, சம்மர் சீசன்ல விளைஞ்ச நமக்கு பழ வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன செலக்ட் பண்றோம், மஸ்க் மிலன். சோ மஸ்க் மிலன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் குக்கும்பர். எஸ், இஸ் திஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் திஸ் ரைட் ஆர் ராங்? சயத் கிராப்ஸ்ங்கிறது என்ன சீசன் மாசம்னோ, சம்மர் சீசன். சம்மர் சீசன்ல வாட்டர்மெலன், மஸ்க் மிலன், குக்கும்பர், இது மூணும் தான் நமக்கு ரைட்டாக நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரியான ஒரு சரியான கிராப்ஸ் சொல்லியிருக்கோம். அண்ட் தென் ரபி கிராப்ஸ். ரபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வின்டர் சீசன்ல நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஒரு கிராப்ஸ். அது என்ன எடுத்திருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், வீட்,
ரப்பர், பீஸ் இது எல்லாம் தான் இல்லைங்களா? சோ going to select wheat and then peas and then rubber. நம்ம வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் எது எதெல்லாம் படிச்சோமோ அதை என்ன பண்ணலாம் இதுல கரெக்டா மேட்ச் பண்ணலாம். ஓகே, இஸ் திஸ் ரைட்? ரபீனா, wheat, peas, rubber and then barley. So these are all the varieties are produced in rabi season. ரபி பயிர்கள்ங்கிறது நமக்கு வின்டர் சீசன்ல உருவாகக்கூடிய ஒரு பயிர்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரீப். கரீப்ங்கிறது ரெய்னி சீசன்ல சுகர் கேன், காட்டன், ஜோவர், கிரவுண்ட் அண்ட் தென் காஃபி. ஸோ எல்லாமே ஒரு ஒரு வகையில நமக்கு பயன்படுது. ஸோ கரீப் அப்படிங்கிறதும் இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், வெள்ளம் தயாரிக்கிறோம், சக்கரை தயாரிக்கிறோம். காட்டன்ங்கிறது முழுவதுமாக நமக்கு ட்ரெஸ். அது போல ஜோவர் அப்படிங்கிற தானியமும் நமக்கு உணவு பயிர், கிரவுண்ட்ங்கிறது எண்ணெய் பயிர், காஃபி அப்படிங்கிறது நமக்கு பிவரேஜ். ஸோ இப்படி ஒவ்வொரு வகையான பயிர்களும் நமக்கு ஒரு ஒரு வகையில எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு எல்லா இதுக்குமே கொடுக்கக்கூடியதுதான். நம்ம உணவாகட்டும், உடையாகட்டும், இருப்பிடமாகட்டும், எல்லா மரங்களை வெட்டிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்கோம். சோ வீடுகள் கட்டுறதுக்கும் நமக்கு எல்லா வகைக்கும் என்னது முக்கியமாக நமக்கு உதவக்கூடியது அப்படிங்கிறதுதான். சோளம், கம்பு, கேழ்வரகு எல்லாம் நம்மளோட உணவு பயிர்கள். இது ஃபுல்லு ஜூஸ் வெரைட்டி. வீட்டுங்கிறது கோதுமை, பீஸ்ங்கிறது பட்டாணி, ரப்பர் அப்படிங்கிறது மரம். எல்லா வகைத்திலையும் பார்லிங்கிறதும் நமக்கு ஒரு வகையான தானியம். ஸோ இதுதான் நம்ம இப்ப பார்த்ததை என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா இதுல மேட்ச் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நான் என்ன பண்ண போறேன், இதை சப்மிட் பண்ண போறேன். எஸ், ஆல் த கிராப்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் கரெக்ட் பாக்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இப்போ என்னென்ன பயிர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம மேட்ச் பண்ணணும். சோ எது என்னென்ன தானியங்கள் அப்படிங்கிறது நமக்கு படமா கொடுத்திருக்காங்க. சோ எளிதாக நம்மளால என்ன பண்ண முடியும், எந்தெந்த படங்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, எந்த பிக்சர் நமக்கு என்னென்ன வகையான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நெல்லு, கம்பு, சோளம் இதெல்லாம். சரியா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது நம்மளால அதை ராங் அப்படிங்கறதே நம்மளால அதை சூஸ் பண்ணணும். ஸோ இது என்னது, டீ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு சுகர் கேன். ஸோ இது நம்மளால எளிதாக சொல்லக்கூடியது. இது கரெக்டா, சுகர் கேன் அப்படிங்கிறது. இதுதான் நமக்கு தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அண்ட் தென் சோ இதுதான் இப்போ இதுல நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். மெய்ஸ், சோளம், வஜ்ரா, வீட், டீ, சுகர் கேன் அண்ட் தென் ரைஸ் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்த ஒவ்வொரு வகையான தானியங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இது எந்தெந்த பிளேஸ்ல என்னென்னலாம் நமக்கு இப்ப விளையுது அப்படிங்கறதும் நான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா எந்தெந்த இது நம்ம வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் மேப்ல லொகேஷன்ல எந்தெந்த கிராப்ல எங்கெங்க நமக்கு நிறைய என்ன விளைகிறது அப்படிங்கிறதும், ஏன்னா எந்தெந்த சீசன்ல நமக்கு என்ன எந்தெந்த பிளேஸ்ல நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். சரிங்களா? சோ அது குளிர்ச்சியான பிரதேசமாக இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான விளைவுகள் எது நமக்கு விளையும் அப்படிங்கிறது நம்ம இப்ப கரெக்ட் சூஸ் பண்ணும்போது அது கரெக்டா என்ன ஆகும், ரைட் ஆர் ராங் அப்படிங்கறத அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு பிளேஸ்லயும் என்ன பண்ணிருக்கோம், கரெக்டா இதை எல்லாத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிர்களும் எல்லா இடங்கள்ல எந்தெந்த வகையான தானியங்களாகட்டும், பழ வகைகளாகட்டும், அல்லது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேட்ச் பண்ணிருக்கோம். எஸ், இது எல்லாமே என்ன சொல்லுது, இப்போ நான் மேட்ச் பண்ணது எல்லாமே என்ன ஆயிருக்கு, ஃபுல்லுமே நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி, இது உங்களுக்கு சரியான வகையில இருக்கா என்ன அப்படிங்கிறது தான். சோ அப்ப
இது என்ன ஆயிருக்கு ஃபுல்லுமே. சோ நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களாங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொன்னா கரெக்டா சூஸ் பண்ணிட்டு வந்தேன். சோ என்ன ஆயிருக்கு நமக்கு இது ஃபுல்லுமே. சோ அப்ப இந்த ஸ்டேட்ல கிடைச்சது எல்லாமே என்ன இருக்கு நமக்கு தவறா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், திருப்பி ரீட்ரை. இப்போ நீங்க கூட இத சொல்லலாம். சோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன், நான் கேள்வி அதுக்காக தான் நீங்க ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட கேட்கறது. சோ இது ரைட் ஆர் ராங், நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆன்சர்ஸ் எந்தெந்த ஸ்டேட்லுக்கு நமக்கு சுச்சுவேஷனுக்கு, நம்ம கிளைமேட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரியான பயிர்கள் எங்கெங்க விளையுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், சூஸ் பண்றோம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி. இஸ் தேர் எனிஒன் இன்ட்ரெஸ்ட் டு டெல் தட் நம்ம இதை கரெக்டா சூஸ் பண்ணிருக்கோமா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் அக்செப்டபிள். ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ என்ன பண்றோம் நம்ம திருப்பியும், நான் அதனாலதான் ஒவ்வொன்றுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டதே டவுட் இருந்தா கேளுங்க, நீங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு வகையான ஒரு பழங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. இப்ப தேயிலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், அது எந்தெந்த இடத்துல, இப்பயும் நான் வந்து உங்ககிட்ட தான் ஆப்ஷன் கொடுக்குறேன். So you are also participate this. இப்போ இந்த வகையான தாவரங்கள் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிருக்கேன். பிளீஸ் நீங்களும் இத கைட் பண்ணலாம். நான் உங்களுக்காக தான் இதை வந்து ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதே நம்ம பண்றோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நீங்களும் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். சோ அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுதுதான் அது சரியா தவறா அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு வந்துட்டு அது கரெக்டா என்னங்கிறத சூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இது எல்லாமே சரியானதா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பண்ணினது, பிகாஸ் இது வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாமே நான் என்ன பண்ணேன், ரபி ஆகட்டும் கரீஃப் ஆகட்டும் கரெக்டா எல்லாமே சூஸ் பண்ணோம், பிகாஸ் ஆல்ரெடி நோன் திங். ஸோ இப்போ நம்ம இதுல வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட், இது கரெக்டா சரியா தப்பா என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட கேட்கிறேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்களும் என்ன பண்ணலாம், இது எல்லாமே கரெக்டா சப்மிட் கொடுத்துடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் திஸ் ரைட் ஆர் ராங்? என்ன ஆயிருக்கு, இப்ப மீண்டும் அதே இதுதான் வந்திருக்கு. சோ ஒன் கிராப் ஹேவ் பீன் பிளேஸ்ட் கரெக்ட், சோ ரிமைனிங்ஸ் ஆர் ராங் வந்திருக்கு. சோ நான் என்ன பண்ணிருக்கோம், திருப்பியும் இந்த ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான், இது எல்லாமே என்ன ஆயிருக்கு மீண்டும் தவறு. சோ என்ன பண்ணலாம், மீண்டும் திருப்பியும் என்ன பண்ணலாம், இதை ட்ரை பண்ணலாம். சோ இதுதான் நமக்கு சரியானது. ஒவ்வொரு பழங்களும் எந்தெந்த இடத்துல நமக்கு என்னென்ன, பைனாப்பிள்ங்கிறது இங்கதான் கரும்பு அதிகமாக விளையக்கூடியது, பழங்கள் இப்படி நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். சோ நமக்கு வந்துட்டு எந்தெந்த மாநிலங்கள்ல எதெல்லாம் அதிகமாக விளையுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது என்னென்ன கிராப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடணும் அது. சோ இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது எந்தெந்த மாநிலம்ங்கிறது. சோ பிளீஸ் each and every activity you also want to participate this. so அதுக்காக தான் இந்த இடத்துல நான் இவ்வளவும் செஞ்சிருக்கேன். பிளீஸ் கோஆப்ரேட். நீங்க அடுத்த தடவை மீண்டும் இதே மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் யூ சஜஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் த ரைட் ஆன்சர் ஃப்ரம் யூ. நீங்க கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் தவறா சொல்லும் பொழுது இல்ல டீச்சர் இத மாத்தி பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் தான் இருக்கிறது நமக்கு அந்த நாலேஜ். நீ திருப்பி ஒரு இடத்துல அடுத்த ஒரு எக்ஸாம்ல நம்ம போகும்போது இதை நம்ம சொன்னோம்ல, இந்த ஸ்டேட்ல இத அப்படின்னு நம்ம சொன்னோம், நம்ம சொன்னது கரெக்டா இருந்ததுல்ல அந்த ஆன்சர் அப்படிங்கிறத நீயும் தெரிஞ்சுப்ப, மத்த ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்கு தான் நாம வந்து இந்த மாதிரி ஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் அடுத்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலுமே, இந்த ஒரு சிமுலேஷன் பார்ட்டா இருந்தாலும் யூ ஆல்சோ கோஆப்ரேட் வித் மீ. சோ கேள்விதான் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்வால்வ் ஆகும் பொழுது அதை பத்தின ஒரு நாலேஜ்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு கெயின் ஆகும். சரியா? சோ ப்ளீஸ் இன்னைக்கு நடத்தின இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன தகவல் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு பாரதியாருடைய தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். அவருடைய பாடல்கள் கவிதைகள் எவ்வாறு தேசப்பற்றி நமக்கு வந்து உண்டு பண்ணியது அப்படிங்கிற அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் கெமிஸ்ட்ரி பார்ட் ஆஃப் த லெசன்ல நமக்கு வந்து
எரிபொருள் அப்படிங்கறதுல என்னென்ன எரிபொருள்கள் இருக்கு, ஆக்டேனியம் ட்ரீட்டேனியம்னா என்ன, அதர் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி எதுல இருந்து கிடைக்குது, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். கிராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்ல என்ன வகையான பயிர்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டோம். அதற்குண்டான சிமுலேஷன் பார்ட்ல என்னென்ன பயிர்கள் எந்த சீசன்ங்கிறதையும் சூஸ் பண்ணினோம், ஆஸ் வெல் அஸ் என்னென்ன பயிர் என்னென்ன பிக்சர்ங்கிறதையும் சூஸ் பண்ணினோம். லாஸ்ட் ஒன் மேப்பிங்ல எந்த மாநிலத்துல என்னென்ன பயிர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? சோ இந்த ஒரு செஷன் கண்டிப்பாக ஹியர் ஆஃப்டர் யூ ப்ளீஸ் ஆல்சோ கோஆப்ரேட். நீங்களே என்ன பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸை நீங்க கையை ரைஸ் பண்ணி நான் இங்க இருந்து பேசுறேன், எனக்கு இந்த இதுல இந்த ஆன்சர் அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம இதை எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம இந்த பாடத்தினுடைய அடுத்த தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணலாம். நீங்க இந்த லெசன்ல நம்ம இப்ப பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.